வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் எழுதவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சி விஜில் எனும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் எழுதவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி புதுச்சேரியில் பாலாறும் தேனாறும் ஓடும் என்றார். ஆனால் தற்போது புதுச்சேரியில் சாராய ஆறுதான் ஓடுகிறது. லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரியில் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் பாஜகவுக்கு தொடர்பு உள்ளதா என பாஜக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும். புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி பாஜக. பணபலத்தை நம்பி வரும் பாஜகவினரை புதுச்சேரி மக்கள் தோற்கடிப்பார்கள். அடுத்து எங்கள் ஆட்சி அமையும் போது இந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்றார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கூறி வந்தார், நாங்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுப்போம், எங்களுடைய நாங்க இரட்டை என்ஜின் ஆட்சி, புதுச்சேரியில பாலாறு தேனாறு ஓடுனாரு மோடி. ஆனா பாலாறு தேனாறு ஓடல, ஒரு சாராய ஆறு ஓடுது. இந்த ஊழல் மலிஞ்சு போச்சு. புதுச்சேரி மாநில மக்களுடைய அதாவது அவங்களுக்காக நான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மிகப்பெரிய விஞ்ஞான ஊழல், இமாலய ஊழல் நடந்து கொண்டது. நாடு முழுவதும் சி விஜில் எனும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் நாட்டில் ஊடுருவதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி கடலோர காவல் படையினர், மீனவர்கள், காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் கடல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். 2 நாட்கள் நடைபெறும் கடலோர காவல் கண்காணிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் புதன்கிழமை துவங்கியது. கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான 15 கடலோர கிராமங்களிலும் அதை ஒட்டிய பகுதிகளிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. தேங்காய் திட்டு பகுதியில் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் படகில் ரோந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வாங்கி கடலோர காவல் படையினரும் காவல்துறை அதிகாரிகளும் சரிபார்த்து விசாரணை நடத்தினர். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலும் போலீசார் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 4 நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் வருகிறது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி,
சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் இருந்து 2% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். புதுச்சேரியின் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து துவக்கி வைக்க 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். என்பது மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தோடு தன்னம்பிக்கையோடு நிச்சயமாக நீங்க வாழ்ந்து ஜெயிக்கணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட வழிகள் வந்தாலும். மடுகரை பேருந்து நிலையத்திலிருந்து ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர். புதுவையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றக்கோரி கலெக்டர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை பேருந்து நிலையத்தில் இருந்த ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் ஆணையர் ரமேஷ் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர். இதனால் மடுகரை பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என தாசில்தார் மற்றும் ஆணையர் தெரிவித்தனர். திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராகநதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி, ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க பள்ளிக் கல்வித்துறை இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநில பள்ளிக் கல்வித்துறை இயக்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுவை மாநிலத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும் என, அந்த குழுவில் பள்ளியின் முதல்வர் தலைவராகவும், துணை முதல்வர் அல்லது தலைமை ஆசிரியை துணைத் தலைவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குழு உறுப்பினர்களாக பள்ளியின் மூத்த பெண் ஆசிரியை, ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகாத ஆண் ஆசிரியர், பெற்றோர்களில் ஒரு உறுப்பினர், குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படும் அரசு அல்லது அரசு சாரா அமைப்பை சேர்ந்த உறுப்பினர், மாணவ மாணவி ஆகியோர் இடம்பெற வேண்டும். பள்ளி அளவிலான குழுவை தவிர மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும். அதில் விதிமுறைப்படி உறுப்பினர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் இடம்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும், சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண மஹாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயனாளிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர்கரிக்கலன் ஆகிய 2 பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து
தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பிடுதல் குறித்த பயிற்சியும் பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா, கேழ்வரகு கேக், திணை பாயசம், சோளம் பால்கோவா, கம்பு ரொட்டி, கேழ்வரகு ஐஸ்கிரீம், குதிரைவாலி, சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட், வாழைப்பழ ராகி, கப் கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி சந்தை புதுக்குப்பம் மற்றும் தேத்தம்பாக்கம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க அமைச்சர் அதிகாரியுடன் ஆய்வு செய்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதி சந்தை புதுக்குப்பம் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் வீடற்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் உள்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் சந்தை புதுக்குப்பம் மற்றும் தேத்தம்பாக்கம் பகுதியில் மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் ஆலோசனை நடத்தினார். வில்லியனூர் சார் மாவட்ட ஆட்சியர் தெற்கு சோமசுகர அப்பாராவ் கொட்டாரு, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக நெடுங்காடு கொம்யூன் அம்பேத்கர் நகர் திடல் பகுதியில் குடியிருக்கும் வீட்டினை சுற்றி நீர் தேங்கியிருப்பதால் தங்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணமாக அரிசி வழங்கினார். மேலும் மழையின் பாதிப்பு அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு மையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் அரசு துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த தம்பதியை போலீசார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் பழனிவேல். இவரது மனைவியின் தம்பி. இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வந்துள்ளார். அப்போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் ஏஜென்சி நடத்தி வந்த சென்னை வேளச்சேரியை சேர்ந்த சாந்தி மீனா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். கணபதிக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் மாதம் சம்பளம் 3 லட்சம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு 3 தவணையாக ரூபாய் 12,49,000 சாந்தி மீனாவிடம் கொடுத்துள்ளார். ஆனால் சாந்தி மீனா கணபதிக்கு வேலை வாங்கி தரவில்லை. பின் 2019ஆம் ஆண்டு பழனிவேல் சாந்தி மீனாவை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சரியான பதில் அளிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இந்த நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டு கடந்த 6 ஆண்டுகளாக பெங்களூரில் தலைமறைவாக இருந்த சாந்தி மீனா, அவரது கணவர் பாரதிராஜா ஆகியோரை லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மக்கள் நலசங்கம் சார்பில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் நவம்பர் 21 உலக மீனவர் தின விழா மீன்கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. விழாவில் மக்கள் நலசங்க செயல் தலைவர் ஆறுமுகம் மீன்கொடியேற்றி வாழ்த்து பேசினார். காலாப்பட்டு தொகுதியில் மீன்பிடி தொழிலில் தனிநபராக மீன்பிடிப்பதில் சிறந்தவர்கள் தேர்வு செய்து ஊக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதன்படி கனகச்செட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து, பெரிய காலாப்பட்டு மீனவர் சங்கர், சின்ன காலாப்பட்டு மீனவர் பெருமாள், வெளிச்சாவடி மீனவர் ஆறுமுகம் ஆகிய மீனவர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கி 2024இல் இந்த ஆண்டின் சிறந்த தனிநபர் மீன்பிடிப்பாளராக சின்ன காலாப்பட்டு பெருமாள் வயது 56 என்பவருக்கு சுழல் கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் குமார், செயலாளர் உத்திராடம், துணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் ரஞ்சித், நிர்வாகிகள் சேகர், குணசேகரன், சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்காபிஷேக விழா, 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி 49ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் 22ஆம் ஆண்டு 1008 சங்காபிஷேக விழா, 24ஆம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினை சிறப்பித்தார். கணபதி ஹோமம், லட்சார்ச்சனை ஆரம்பம், முதல் கால யாகசாலை பூஜை, 1008 சங்கு பூஜை மற்றும் தீபாராதனை, 2ஆம் கால யாக பூஜை, 1008 சங்காபிஷேக விழா, சங்க அபிஷேக பூர்த்தி, அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் விநாயகர் மற்றும் ஐயப்பன் சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள்.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடிதம் எழுதவுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சி விஜில் எனும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.